அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி, புதன்கிழமை காலை வானிலை நிலவரம். அதாவது நம்ம எதிர்பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ மழை டெல்டா மாவட்டங்களில், ரைட்டுங்களா? ஒட்டு தமிழ்நாட்டுக்கான வானிலை அறிக்கை தான் இருந்தாலும் டெல்டா மாவட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இது ஒன்று அறிக்கை ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா, டெல்டாவில் இப்போ எல்லாமே விவசாய பணிகளை ஆரம்பித்து எல்லாமே தண்ணி எதிர்பார்த்துட்ருக்காங்க. சிலர் 3ஆம் பாக அறுவடை அவங்களுக்கு எப்படி மழை பெய்யுமா பெய்யாதா? இப்போ நேரடி விதைப்பு விதைக்கிறவங்களுக்கு இப்போ விதைச்சா ஐப்பசி மாதம் முதல்லையே மழை வந்துடுமா அப்படிங்கிறது, இல்லை இப்போ மழை பெய்யும்னு சொல்கிறாங்களே அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வானிலை அமைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்த்துக்கு போயிடுச்சு, அந்த சுழற்சி தாழ்வு பகுதி நார்த்துக்கு போயிடுச்சு. இப்போ அதனால் நார்த்தை ஒட்டி இருக்கிறதுனால வடக்கு பக்கத்தில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ரைட்டுங்களா? இவ்வளோதாங்க நிலமை. இது அதுக்கப்புறம் இலங்கைக்கு தெற்க ஒரு காற்று சுழற்சி 28ஆம் தேதி 27 நைட்டு 28 அதுக்கு உள்ளேயே 27ஆம் தேதியே மத்திய வங்கக்கடலில் நமது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி ஒரு தாழி அமைப்பு நீட்டாக சென்னை வரைக்கும் ஒரு தாழி அமைப்பு உருவாக போகுது. இதனால் 27ஆம் தேதி நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, 26 27 அதாவது வெள்ளிக்கிழமை மாலை இரவு கொஞ்சம் கனமழை நம்ம டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது. அதுதான் இந்த மாதத்துக்கான மழை. 27 நாளன்னைக்கு, இன்றைக்கி புதன்கிழமை, வியாழன், வெள்ளிக்கிழமை மாலை எதிர்பார்க்கப்படுது. அதற்கான மேப்பு தான் அது. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். இப்போ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் 27ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு சுழற்சி, அதாவது இலங்கைக்கு தெற்க ஒரு சுழற்சி உருவாக ஆரம்பிக்குது. எல்லாமே என்னங்க மேப்பை டிபெண்ட் பண்ணி சொல்கிறீங்க? மேப்பை டிபெண்ட் பண்ணி தான் சொல்லி ஆகணும். யாராக இருந்தாலும் மேப்பை டிபெண்ட் பண்ணியும் மேலே சில காரணிகளை சேர்த்துக்கிட்டும் இது இப்படி இருக்கலாம். ஏன்னா மேப்பு 24 மணி நேரத்துக்கு 2 வாட்டி மேப்பு அதனுடைய செக்ஷனை மாற்றிக்கும். அதனால் என்ன அது கொடுக்குற டேட்டா வச்சு தான் அது எடுக்க போகுது, ரைட்டுங்களா? ஆனால் மேக்ஸிமம் இசிஎம்எஃப் சரியாக இருக்கும். நம்ம ஜிஎஃப் தான், நம்ம ஐஎம்டி ஜிஎஃப்எஸ் தான் ஃபாலோ பண்ணுது. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒன்றா வந்துருச்சு, மாதிரிலாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், 29 30 மத்திய மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் சொல்கிறது போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தென் மாவட்டங்களில் இல்லாத மழை 28 29 30 1 பெய்ய போகுது. 2 3லாம் கொஞ்சம் லேசாக தான் அப்படியே மழை குறைஞ்சிரும். அதெல்லாம் எதிர்பார்க்கறதெல்லாம் தப்பு. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி தான் சுழற்சியே உருவாக போகுது. அப்புறம் 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது புரட்டாசி பின்பகுதி கடுமையான வெயில் இருக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரொம்ப புழுக்கும். சித்திரை மாதம் மாதிரி அதான் நான் சொல்லியிருக்கேனே, மார்ச் 21, ஏப்ரல் மே ஜூன், அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டுக்கு போயிடுச்சு. அதனால் அது அப்படி தான், அது சூரியன் கிட்டே இருக்கும், அதனால் மழை பெய்யும். இப்போ 27ஆம் தேதி பாருங்கள், 27ஆம் தேதி நமக்கு மாலை இரவு மழை, நல்ல மழை. அதை திருப்பி ஜூம் பண்ணி காட்டுறேன். 10 PM வரைக்கும் இருக்குது, மத்தியானம் 6 மணி வரைக்கும். இதில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 27ஆம் தேதி மழை இருக்குது. அதுக்கப்புறம் 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா பெரிய மழைலாம் ஒன்றும் இல்லை, லேசாக தூறல் சாரல். 29ஆம் தேதி மத்திய மாவட்டங்களில் நல்ல மழை. 28ஆம் தேதி மத்திய மாவட்டங்களில் நல்ல மழை. நமக்குலாம் ஏன்னா தெற்கு காற்றும் கிழக்கு காற்றும் தள்ளி விட்டுரும். நான் அப்பையிலேருந்து அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது பாண்டிச்சேரி வரைக்கும் அந்த பெண்டு இருக்குல்ல, கடலூர் பெண்டு, அந்த பெண்டு வரைக்கும் உள்ள 60 கிலோமீட்டர், அதாவது ஏர் டிஸ்டன்ஸு கடற்கரையிலேருந்து அப்படி அந்த கோடு இருக்குது பாருங்க, நேராக குத்துக்கோடு, அந்த வடக்கு கோட்லேருந்து மேற்க ஒரு 60 கிலோமீட்ரு விடாது. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை காலத்தில் நம்ம இடம் இருக்குது பாருங்கள், அந்த பெண்ட்லேருந்து குத்து, அதுக்கு மட்டும் அதிகமாக மழை பெய்யும். இதுதான் இயல்பு. இது ஏன்னா வடகிழக்கு பருவமழை நமக்கான மழை, தென்மேற்கு பருவமழை நமக்கான மழை இல்லை. அதனால் நமக்கு 27ஆம் தேதி மழை இருக்குது. 28 29லாம் லேசாக தூறல் சாரல் தான், பெரிய மழை இல்லை. 27ஆம் தேதி கொஞ்சம் கனமழையாக இருக்கலாம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 1 2 3 லேசாக மழை இருக்குது. ஏன்னா அது ஒரு தாழி அமைப்பு ஒன்று, ஒரு லேசான ஒரு சுழற்சி ஒன்று உருவாக போது இருக்குது, அவ்வளோதாங்க. அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 13ஆம் தேதி வரைக்கும் மழை கிடையாது. கிட்டக்கிட்ட புரட்டாசி 28 வரைக்கும் மழை கிடையாது. அதுக்கப்புறம் லேசாக மழை ஆரம்பிக்கும். 18ல் ஆரம்பிக்குது வடகிழக்கு பருவமழை, அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். 23ஆம் தேதி ஆரம்பிக்கலாம். 23ஆம் தேதி ஆரம்பித்து கிட்டக்கிட்ட அது
புரட்டாசி வந்து முடிகிற கண்டிஷன். இப்போ புரட்டாசி ஐப்பசி முதல்னு வச்சிங்களேன் ஆரம்பித்து இப்போ அக்டோபர் 31 வந்து உங்களுக்கு வந்து தீபாவளி. தீபாவளி கிட்டலாம் லேசாக மழை அப்படியே தூறல் சாரலாக தான் இருக்கும். பெரிய மழைலாம் ஒன்றும் பெஞ்சிடாது. அதாவது விதைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் புரட்டாசி நவம்பர் 10, அதாவது வந்து ஐப்பசி 23, ஐப்பசி 23ஆம் தேதி ஒரு கடுமையான ஃப்ளட்டு கண்டிஷன் ஒரு மழை இருக்குது. அதை எதிர்பார்த்துங்க, ரைட்டுங்களா? அதற்கான ஏற்பாடு செஞ்சீங்க. அதுலேயும் மழை இருக்குது, காற்று இருக்கா, மழை இருக்கான்னா 2 வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திகை 3ஆம் தேதி, அதுவும் ஒரு பெரிய நிகழ்வு. அதுலேயும் காற்று இருக்கலாம், மழை இருக்கலாம். இதில் வந்து ஏதோ ஒரு நிகழ்வு காற்று நிகழ்வு, 2 நிகழ்வுமே மழை நிகழ்வு. 2லேயுமே மழை பெய்யும் நிச்சயமாக, ஒன்றுத்தில் நிச்சயமாக காற்றடிக்கும். இதில் வந்து தப்பிச்சு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன நிகழ்வு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நாள் பனி பெய்யும். பனி பெய்யங்காட்டி என்ன நினைப்போம், ஐயோ மழை அவ்வளோ தீர்ந்து போச்சு போட்டு வடகை போன வருஷம் மாதிரி வடகிழக்கு போகிற மாதிரி போயிடுச்சு போச்சு. அப்படிலாம் கிடையாது. திருப்பி ஒரு 4 நாள் வச்சு செய்யும். இப்படி தாங்க இந்த வருஷம் பேட்டர்ன். இந்த வருஷம் பேட்டர்ன் இப்படி தான். குறைந்த நேரத்தில் அதிக மழை பெஞ்சு மழை பெய்யும். அதனால் வந்து எப்படி நீங்கள் பயிரை காப்பாற்ற போகிறீங்கிறதெல்லாம் வந்து வடிகால் வசதி இருந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் குறைஞ்ச நேரத்தில் அதிக மழையை சமாளிக்கிறதுக்கான அமைப்பு நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிக்கலாம். இல்லாட்டினா இந்த வாட்டி பயிர்கள் ஃப்ளட்டில் மாட்டுறது என்னடா அவசரமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ப்ரெடிக்ஷனுங்கிறது அதுதான். இது 27, 28க்குள்ளது நான் சொல்கிறேன். 27, 28 அந்த மேப்பை மெனக்கிட்ட எடுத்தேன் நான் வெண்டியிலேருந்து. 27, 28 கடுமை அந்த சிகப்பாக இருக்கிறதுலாம் மழை மேகங்கள், மஞ்சளாக இருக்கிறதுலாம் மேகம் மூட்டம். அதனால் வந்து 27, 28 ஒரு கடுமையான ஒரு மழை இருக்குது. ஏன்னா ஆணியிலேயே காற்றடிச்சிருக்கு இந்த வாட்டி. ஆடி இப்போ நிச்சயமாக ஐப்பசி கார்த்திகை மழை இருக்குது. அதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா இப்போ புரட்டாசி மாதம் பாருங்களேன். இப்போ புரட்டாசி இப்போ கடைசியில் இன்னொரு 4 நாள் கழித்து திருப்பி ஒரு காற்றடிக்கும். அதாவது தென்மேற்கு பருவ காற்று மாதிரி உள்ள நுழைஞ்சி காற்றடிக்கும், ஆடி காற்று மாதிரி. அது என்னத்துக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா பின்னாடி மழை. எதுக்கு மழை? டிசம்பர் மாதம், அதாவது வந்து அரப்பாக்கிறப்ப தை மாதம் பெய்கிற மழைக்கான காற்று அது. எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார், இந்த மேகத்தை பார்த்தே சொல்லுவார், மேகம் வந்து சுற்றி வெள்ளையாக இருக்கும், நடுப்புற கருப்பாக இருக்கும், மேகம் சூழ் கொண்டிருக்கடா அப்படிம்பார். ஏன்னா 100 வருஷம் வரைக்கும் இருந்தார் எங்கள் தாத்தா. சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த ஷேப்பெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. மேகம் இப்படி யானை மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் பகிர்ந்தால் அது சில பேர் வந்து முட்டாள்தனமாக கூட தெரியலாம். சரி, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.